பேச்சியம்மனின் புராண கதை. பாண்டிய நாட்டில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வல்லராஜா என்ற கொடூர மன்னன் ஆட்சி செய்தான். இவனது ஆட்சி மக்களுக்கு பயத்தையும் துயரத்தையும் மட்டுமே அளித்தது. மன்னனுக்கு ஒரு வினோத பழக்கம் இருந்தது. அவன் பிறந்த குழந்தைகளை உணவாக உண்ணும் கொடூர ஆசை. மக்கள் அவனுக்கு பயந்து குழந்தைகளை மறைத்து வளர்த்தனர். ஆனால் அவனது கொடுமைகள் தொடர்ந்தன. ஒரு நாள் மன்னனின் மனைவி கர்ப்பமாக இருந்தாள். அவளுக்கு பிரசவ நேரம் நெருங்கியது. ஆனால் அவளுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. என் குழந்தையை மன்னன் உண்ணுவானோ என்று. அவள் தன் குழந்தையை பாதுகாக்க அனைத்து தெய்வத்தையும் வேண்டினாள். அப்போது ஒரு வயதான ஆட்சி வடிவில் பேச்சியம்மன் அவளருகில் தோன்றினாள். பேச்சியம்மன் மிகவும் எளிமையான வயதான பெண்ணாக வந்து மன்னனின் மனைவியிடம், நான் உன் குழந்தையை பாதுகாப்பேன். பூமி தொடாமல் உனக்கு பிரசவம் செய்து குழந்தையை பத்திரமாக தருகிறேன் என்று உறுதியளித்தாள். மனைவி பயந்து நடுங்கியபடி ஒப்புக்கொண்டாள். பேச்சியம்மன் தன் அமானுஷ்ய சக்தியால் குழந்தையை பூமியை தொடாமல் பிரசவிக்க வைத்து குழந்தையை கையில் ஏந்தினாள். பேச்சியம்மன், நான் உன் குழந்தையை காப்பாற்றினேன். இப்போது எனக்கு ஒரு பரிசு தர வேண்டும் என்று கேட்டாள். ஆனால் மன்னன் தன் கொடூர இயல்பை வெளிப்படுத்தி, நீ யார்? உனக்கு எதுவும் தரமாட்டேன் என்று கூறி பேச்சியம்மனை தாக்க முயன்றான். அவன் வீரர்களை அழைத்து அவளை கொல்ல உத்தரவிட்டான். அந்த நொடியில் பேச்சியம்மன் தன் உண்மையான உக்ர வடிவத்தை வெளிப்படுத்தினாள். அவளது உருவம் பயங்கரமாக மாறியது. 8 கைகளில் ஆயுதங்கள், கையில் குழந்தையை ஏந்தியபடி மற்றொரு கையால் மன்னனின் வயிற்றை கிழித்து அவனது உயிரை முடித்தாள். மன்னனின் முழு வம்சமும் அவளது சக்திக்கு முன் அழிந்தது. பேச்சியம்மன் அநீதியை முடித்து மக்களுக்கு நிம்மதியை அளித்தாள். இன்றும் பேச்சியம்மன் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறாள். சுகப்பிரசவம், குழந்தைகளின் பாதுகாப்பு, குடும்ப நலனுக்கு அவளை வேண்டுவோர் பலர். தமிழகத்தில் குறிப்பாக மதுரை, திண்டுக்கல் பகுதிகளில் பேச்சியம்மன் கோவில்கள் பிரசித்தி பெற்றவை. அவளுக்கு மஞ்சள், குங்குமம், பூமாலைகள் மற்றும் பால் பானைகள் படைத்து வணங்குவது வழக்கம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் வீடியோவிலும் சந்திப்போம்.